ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே. வாசிக்கப்படும் நூலின் பெயர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். துக்க நிவர்த்தியும் சுபானுபோகமும். குருவே சரணம். உதாரணம்: ஹிமாச்சல பிரதேசங்களில் ஒரு இடத்தில் காட்டு மனிதர்கள் கூட்டம் ஒன்று இருந்தது. அவர்கள் நெருப்பை எரிந்தால் நெருப்பு எரித்தல் என்பதை அறிய மாட்டார்கள். உலகில் பழைய காலத்தில் இருந்த காட்டு மனிதர்கள் நெருப்பை மூட்டுவதில் நெருப்பு உண்டாக்கும் விதம் அவர்களுக்கு தெரியாது. சூரிய உஷ்ணத்தை தவிர வேறு உஷ்ணத்தை பார்த்தவர்கள் அல்ல. வெயிலில் உலர்த்தி பதார்த்தங்களை பக்குவம் செய்து உண்பார்கள். உலர்ந்த மச்சங்களை உணவாக கொள்வார்கள். அஸ்தமனத்திற்கு பிறகு முன் நித்திரைக்கு சென்ற சூரியன் உதிக்கும் போது தாங்களும் எழுந்திருப்பார்கள். ஆதலால் ஜட சம்பந்தமான இருட்டுடன் அவர்கள் கலந்து கொள்ள சந்தர்ப்பமே கிடையாது. அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு சமீபம் ஒரு பெரிய குகை இருந்தது. அந்த குகையில் தம் முன்னோர்கள் சிரேஷ்டவர்களாக உள்ள சிலர் வசித்து வருவதாக அவர்கள் நம்பியிருந்தனர்கள். சில முன்னோர்கள் அந்த குகைக்கு சென்றதுண்டு. அவர்கள் அங்கனமே சென்று புதைந்து கொண்டோ அல்லது கரடு முரடான சுவற்றில் தலையை மோதிக்கொண்டோ இறந்து போயின. அந்த காட்டு மனிதர்கள் இந்த குகை மிகவும் தெய்வத்தன்மை பொருந்தியதாக உள்ளது என்று கருதினார்கள். இந்த ஜனங்களை இருட்டையே கண்டதில்லை. குகையிடமிருக்கும் இருட்டை கண்டு இவர்கள் அதை ஒரு பெரிய இராட்சசன் என்றும் அந்த இராட்சசன் விரட்டப்பட வேண்டும் என்றும் நம்பினார்கள். எல்லோரும் சிரிக்க அந்த அபத்தத்தை கண்டு சிரித்தார்கள். ஆனால் அந்த காலத்து ஜனங்கள் இன்னும் பெரிய அபத்தங்களை செய்தனர். அது இருக்கக்கூடும். அந்த மனிதர்களிடம் ஏதோ ஒருவர் இராட்சசன் தொலைவுக்கு மார்க்கம் காட்டினர். குகையினிடம் மிகுந்த வணக்கத்துடன் சென்றால் அந்த அரக்கன் போய்விடுவான் என்றார். அவ்விதமே அவர்கள் பல வருஷங்களாகும் வரையிலும் குகைக்கு எதிரில் போய் நமஸ்கரித்து வணங்கி வந்து பலனை காணோம், இராட்சசன் நீங்கவில்லை என்றும், பிறகு ஒருவர் வந்து அந்த அரக்கனை எதிர்த்து தொல்லைப்படுத்துவதால் அவன் கொல்வான் என்றனர். அவர்கள் அதற்காக அக்காலத்தில் கிடைக்கக்கூடிய பல ஆயுதங்களையும் தயார் செய்து அம்புகளையும் தடிகளையும் பாறைகளையும் சேகரம் செய்து வைத்து கொண்டனர். குகைக்குள் அம்புகளை எய்து இருட்டை தடிகொண்டு அடித்தனர். இப்படியும் இருட்டு அசைவில் இடம் விட்டு பெயரவில்லை. மற்றொருவர் வந்தனர். பட்டினி கிடவுங்கள், விரதம் இருங்கள். நீங்கள் விரதம் அனுஷ்டித்தால் குகையில் இருக்கும் இருள் தானே நீங்கிவிடும் என்றார்கள். இவ்வளவு வருஷமாக நீங்கள் செய்தது சரியான காரியமல்ல. தேவையாக இருப்பது விரத அனுஷ்டமே என்று போதித்தனர்கள். அந்த எளியவர்கள் பட்டினி கிடந்தார்கள், விரதம் அனுஷ்டித்தனர். பட்டினியால் பலரும் மாண்டனர். அப்படியும் இருட்டானது நீங்கவில்லை. இராட்சசர் குகை விட்டு நீங்கவில்லை. பிறகு ஒருவர் வந்து தான தர்மங்களை செய்து வந்தால் இருள் நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் தம்மிடம் இருப்பவைகளெல்லாம் விநியோகம் செய்ய ஆரம்பித்தனர். அப்படியும் இராட்சச குகையை விட்டு போகவில்லை. கடைசியில் ஒருவர் வந்து தாம் சொல்கிறபடி செய்தால் இராட்சசன் குகையை விட்டு நீங்குவான் என்றனர். அவர்கள் என்ன புத்திமதி என்று கேட்டனர். நீளமான மூங்கில்களும் அவற்றை சேர்த்து கொஞ்சம் புல் எரியும் சிறிது மீனையும் கொண்டு வாருங்கள். பிறகு அவர்களை பார்த்து கொஞ்சம் வைக்கோல் அல்லது கிழிந்த கந்தைகளை எரியும்படியாக கொண்டு வர சொன்னனர். அவற்றை மூங்கிலின் நுனியில் கட்டிக்கொண்டு சிறு உபாயம் செய்யலானார்கள். மூங்கில்களில் ஒரு கல்லை தாக்கி நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பில் இந்த தீயை கொளுத்தினர். நெருப்பு உண்டாகிய போது அந்த ஜனங்களுக்கு ஒரு வினோதமான காட்சி இருந்தது. அவர்கள் இதுவரையிலும் நெருப்பை பார்த்ததில்லை அல்லவா? பிறகு அந்த மனிதன் அவர்களை பார்த்து இந்த மூங்கில் தடியை எப்படி குகைக்குள் கொண்டு போகுமாறு போதித்தார். இதை கொண்டு போகும்போது இருட்டென்ற இராட்சசன் தென்படவில்லை. அவனுடைய காதை பற்றி அவனை குகையிலிருந்தும் வெளியே இழுத்து போடுங்கள், இந்த மூங்கில் தடி நெருப்பினால் என்று கூறினார்கள். இந்த கொள்கையை முதலில் அவர்கள் நம்பவில்லை. இதுவும் தப்பிப்போம் என்றனர். ஏனெனில் முன்னோர்கள் எல்லோரும் குகைக்குள் எதிரில் நமஸ்கரித்ததாலும் விரதங்கள் அனுஷ்டித்ததாலும் தான தர்மங்களை செய்ததாலும் இராட்சசன் போய்விடுவான் என்று நம்பினார்கள். இவற்றையெல்லாம் பல வருஷங்களாகவும் செய்தார்கள். அரக்கன் குகையை விட்டு நீங்கவில்லை. ஆதலால் இதோ ஒரு அந்நிய வஸ்து நமக்குள் சரியான வழியை நிச்சயம் போதிக்க மாட்டான். இவனுடைய போதனை பிரயோசனமில்லை. இதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று கூடி முடித்தனர். ஆதலால் நெருப்பை அவிழ்த்து விட்டனர். ஆனால் அவர்களில் சிலர் அவ்விதம் துர்வாசனை கொள்ளாதவர்களாய் இருந்தனர். அவர்கள் வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு குகைக்குள் சென்று பார்த்தனர். என்ன ஆச்சரியம் அது! அங்கே அரக்கனையும் காணோம், குகைக்குள்
போய்க்கொண்டே இருந்தனர். அது ஒரு நீளமான குகை. எவ்வளவு தூரம் சென்றாலும் ராட்சசனை காணோம். குகையில் பொந்துக்களில் ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கருதி குகையிலுள்ளில் பொந்துக்களெல்லாம் வெளிச்சத்தை செலுத்தி பார்த்தார்கள். அங்கேயும் காணோம். அரக்கன் அங்கே இருந்ததில்லை என்று அறிந்தனர். இதே மாதிரி அஞ்ஞானம் என்ற அரக்கன் உங்கள் இருதயத்தில் குகைக்குள் புகுந்து கொண்டது. அங்கே அட்டகாசம் செய்து கொண்டு ஒரு நரகமாக செய்து கொண்டு இருக்கிறது. கவலைகளையெல்லாம், துன்பங்களையெல்லாம், வருத்தம் என்று முழுமையும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது. வெளியில் எதுவும் கிடையாது. எவரோ உங்களை அவமதித்து வார்த்தைகளெல்லாம் பிரயோகம் செய்து விட்டதாக வைத்து கொள்வோம். அவ்வித மனிதர்கள் உங்களுக்குள் உணவை தயார் செய்கின்றான். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் துன்பம் செய்கின்றது. நீங்கள் உங்களுக்கென்று எவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டீர்களோ அவை உங்களுக்கு தொல்லைப்படுத்தி விடாது. ராமன் எனது எதையும் தனக்கென்று எடுத்துக்கொள்வதில்லை. தெருக்களில் வெளியே செல்லும் போதெல்லாம் ஜனங்கள் தகாத வார்த்தைகளை சொல்கிறார்கள். இவ்வார்த்தைகளை தமக்கு சொந்தமல்ல என்று நம்பி ஏற்றுக்கொண்டாலே என்று யாதொருவரையும் நம்மை தவிர்த்து விட முடியாது. வேதாந்த கூற்றின்படி ஒருவன் விசேஷ சொரூபமான விஷயங்களை சிறிதளவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த நூலின் ஆசிரியர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆவார். துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும் தொடரும். குருவே சரணம். ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே.